என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபய தீமகி தன்னு சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். மகாபெரிவாளோட கதை படித்ததில் ரொம்ப பிடிச்சது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ, ரொம்ப நல்லா இருக்குது. 1959 பரமாச்சாரியார் சாதுர்மாசியா விரதத்துக்கு சென்னைக்கு பக்கத்தில் வானகரம் அப்படிங்கிற ஊரில் இருந்தார். ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பிரதோஷ நேரம். பக்தெல்லாம் முண்டி அடிச்சுட்டு அம்மா உட்காந்துட்டு இருந்தார். ஒரு நடுத்தர வயது அம்மையார் உள்ள வர முயற்சி பண்ணுறா. பெரியவா அம்மரை பக்கத்தில் இருந்த மோடைக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறா. அவர் ஒரு இளைய வயது சிப்பந்தி என்ன பண்ணுறார், தடுத்து நிறுத்துறார். உள்ளே வரக்கூடாது, அங்கேயே நின்று உள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு. அதை பெரியவாளும் பார்த்துட்டார், அங்கே இருந்த நாங்களும் எல்லாருமே பார்த்துட்டோம். பெரியவா உடனே பக்கத்தில் இருந்த உதவியாளருக்கு கண்ணாலேயே சம்ஜை காமிச்சார், அவளை உள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு. உடனே அங்கே அவர் போயிட்டு அந்த அம்மையாரை பெரியவா சாமி பக்கத்தில் அழைச்சின்னு வந்துட்டா. பெரியவா மோடைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு நேர் கீழே தரையில் உட்கார வச்சுட்டா. அப்பாவோட நானும் உட்கார்ந்துருந்தேன். நான் அந்த சமயத்தில் அந்த அம்மா சாயம் போன புடவை, ஒரு இடத்துல கிழிச்சல், ஒரு இடத்துல முடிச்சா தையல், கழுத்தில் கையில் எதுவும் இல்லை, முகத்தில் பட்னி அலைச்சல், அதோட தாக்கம் நன்னா தெரியறது. அந்த அம்மையார் கையில் ஒரு வெள்ளை துணியில் பந்து அளவுக்கு ஒரு முடிச்சு. அதை பெரியவா காலடியில் வச்சுட்டு தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. ஒரு க்ஷணம் பெரியவா முகத்தில் ஒரு தாயோட சோகம் புலப்பட்டது. மறுகணமே சுதாரிச்சு கொண்டு மென்மையாக சிரிச்சார். அம்மா, இது என்ன? அம்மையார் முகத்தில் தவிப்பு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. திணறிட்டு, பெருமாளையும் பெரிய மகான்களையும் வெறுங்கையோடு பார்க்கறது தப்பு இல்லையா? எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, அதனால் ஆற்றுல இருந்த நெல்லை கொழித்து கைக்குத்தல் அவல் பண்ணி புது வஸ்திரத்தில் மடியாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். தப்புன்னாக்க தயவுசெய்து என்ன சமைச்சிடாதேங்கோ. அதுவும் நீங்கள் 3 பிடி ஊறின அவலை மட்டுமே நித்திய ஆகாரமாக வச்சுட்டுருக்கிற ஞானிகள்னு எங்கள் ஆத்துக்காரர் சொல்லியிருக்கார். அது அப்படியே மெதுவாக திக்கி திணறி சொல்லி முடித்தா. அப்படியே கண் கலங்கிட்டு ஒரு க்ஷணம் அமைதியாக இருந்தார் பெரியவா. நீங்கள் செத்து ஆசுவாசம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னார். அதுக்குள்ளே மடத்து உதவியாளர் அந்த முடிச்சை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து ஏதோ பேச ஆரம்பித்தார். பெரியவா திரும்பி ஒரு க்ஷணம் அவரை கண்டிப்பான பார்வை ஒன்று பார்த்தார். நீர் அதை எங்கேயே வச்சுடும். வெலவலத்து போன அவர் கீழே வச்சுட்டு நகர்ந்து நின்றுட்டார். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அம்மா, பேஷாக எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வரேன், எப்போ புறப்பட்டேன், என்ன சாப்பிட்டேன்னு பொறுமையாக சொல்லுங்கோ. அடுத்த 5 நிமிஷம் மூச்சரைக்க அந்த அம்மையா சொன்னதோட இதுதான் சொன்னாவா. சொந்த ஊர் காட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் நடந்தே வந்துவிட்டேன். ஒன்றும் சாப்பிடலை. அவருக்கு 18 வயசில் ஒரு பையன் மெட்ரிகுலேஷன் ஒசத்தியாக பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் படிக்கணும்னு ஆசை. அதோ அவன்தான் 600க்கு 552 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ உபாத்தியாய தொழிலில் அவனோட அப்பாவோட நண்பருக்கு ஒத்தாசையாக இருக்கான். அவன் அப்பாவுக்கு பிதுரார்ஜித சொத்துன்னு திருவள்ளூர் கிட்டக்க நஞ்சை நிலவலம் எல்லாம் இருந்தது. போன வருஷம்தான் திடீர்னு மாரடைப்பில் போயிட்டார். எழுத்து ரூபமாக எந்த காகிதமும் இல்லாதனால கையில் இருந்ததெல்லாம் கஷ்டப்பட்டவாளுக்கும் நண்பர்களுக்கும் அவளை சுற்றி வந்தவாளுக்கும் தானமாகவும் கடனாகவும் கொடுத்துருக்கார். நாங்கள் வைஷ்ணவா. அவர் சொல்லுவார், எதுக்கும் கவலைப்படாத, பெருமாள் இருக்கார், தாயார் பார்த்துப்பா அப்படின்னு. என்ன ஆச்சு? கடைசியில் கொடுத்தவாள்லாம் ஒன்றும் திருப்பி கொடுக்கல எங்களுக்கு. அப்படியே விட்டுட்டார். இவனுக்கு இன்ஜினியருக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அடிக்கடி பெருமையாக சொல்லுவார்.
எனக்கு லௌகீகம் எதுவும் தெரியாது. நிலத்து மேலே கடன் வாங்கி கஷ்டத்தில் இருந்த ஒரு நண்பர் பொன் கல்யாணத்துக்கு 3 வருஷம் முன்னால் வாரி கொடுத்தார். அவர் போயிட்டார்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பினோம். வந்து பார்க்கவும் இல்லை, கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கவும் முடியல. தெரியல அவருக்கு. எதுக்கும் பேப்பர் இல்லை. நிலத்து பேரில் கடன் கொடுத்தவன் ஜப்தி பண்ணிட்டான். இப்போ நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டோம். இந்த காட்டு பக்கத்தில் ஒரு மண் வீட்டில் ஒண்டி கொடுத்தணும். ஆச்சாரியால் அனுகிரகம் மட்டும் இருந்தால் போரும்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், மனசுடைஞ்சு போயிருக்கான். அதோ அங்கே நிற்கிறானே என் புள்ள மணிவண்ணன்னு நாமதேயம். அவனை ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் கையால் புஷ்ப பிரசாதம் தந்தேன்னு அதுவே எங்களுக்கு போகிறோம். அதுக்குத்தான் முண்டி அடிச்சுட்டு வந்தேன். இதுதான் முதல் தடவை. எப்படி உங்கள் முன்னாடி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. பெரியவா கண்மூடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். அந்த அம்மையார் வாயை பொத்திண்டு தலையை குனிஞ்சவண்ணா இருந்தார். தலையை நிமிர்ந்த பெரியவா பக்கத்தில் இருந்த உதவியாளரை அழைச்சி அந்த அம்மையோட மகன் மணிவண்ணனை கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னார். அம்மா பக்கத்தில் உட்கார சொன்னார். அங்கே வந்த மேனேஜரை பார்த்து, ஏன்பா கொஞ்சம் முன்னாடி காரைக்குடியிலேருந்து ஒரு பெரியவர் வந்தார், அதான்டா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர், அவரை சாப்பிட சொல்லி அனுப்பிச்சேன். அவர் சாப்பிட்டாருன்னா பார்த்துட்டு கையோடு கூட்டிகிட்டு வா அப்படின்னார். அடுத்த சில நிமிஷங்களில் பெரியவா மணிவண்ணனையும் அவரையும் பேச விட்டு காரைக்குடிக்கு ஒரு வாரத்தில் அவனாவே போய் இன்ஜினியரிங் படிப்புக்கு சேர்றதுக்கு உண்டான அடுத்தடுத்து நடக்க வேண்டிய ஏற்பாடுகளை வடிவமைச்சார். அவர் புறப்படும் தருணம் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து, அடியேன்னு சொன்னேன்னு செட்டியார் இடம் கொடுக்க வேண்டாம், நல்ல மார்க்கும் தகுதியும் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கோ. அதுக்கு மேலே ஸ்காலர்ஷிப் எல்லாம் அவன் தகுதி, அவன் சமத்து, ஈஸ்வரன் அவனை பார்த்துப்பார். அம்மையார் தயக்கத்தோட கையால் வாயை பொத்திண்டு, அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான், உங்கள் கடாட்சம் கிடச்சுடுத்து. ஆனால் படிப்புக்கு காரைக்குடிக்கு போகிறதுக்கு ரயில் கட்டணத்துக்கு கூட இப்போ வழி இல்லை. சொந்தக்காரெல்லாம் எங்களை பார்த்துட்டு ஓடிட்டா. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு அவனை அனுப்ப முயற்சி பண்ணுறேன். பெரியவா சிரிச்சார். அதை பற்றி இப்போ என்ன கவலை, அதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. நாளை இல்லைன்னா மறுநாள் வாங்கோ. மீதியே மணிவண்ணன் அப்பா சொன்ன மாதிரி அவர் நம்பின தாயார் பார்த்துப்பா. உங்களுக்கு கனகதார சோஸ்திரம்னு இருக்கே, அது தெரியுமோ? பாராமல் சொல்ல தெரியுமா? பேஷா தெரியும். ஆற்றுக்கு போயிட்டு அம்மையார் வாக்கியத்தை முடிக்கலை. பெரியவா சிரித்தார். இல்லை, முதல்ல 2 பேரும் இங்கேயே மடத்தில் சாப்பிட்டுட்டு வாங்கோ. அப்புறம் இங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்து அந்த சோஸ்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஆற்றுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. பெரியவா சொன்னபடியே அவளும் செஞ்சா. அன்னைக்கு ராத்திரி நானும் அப்பாவும் கடைசி பஸ்ஸு போயிட்டதால பெரியவா சொன்னபடி அந்த கூடாரத்திலேயே தங்கிட்டோம். காலம்பரை எழுந்து தயாராகி பெரியவா மூடைக்கு வரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் பெரியவா உத்தரவாக காத்திருந்தோம். பெரியவா அமர்ந்திருந்த மேடையில் எதுவும் பேசாமல் கண்மூடி தியானத்தில் இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. முந்தைய நாள் வந்த அம்மையார் அவரோட மகனோட மூச்சு முட்டை துரிதம் ரொம்ப வேகமாக நடந்து வந்தார். கும்பல் ஜாஸ்தி ஒத்துரும் இல்லை, எங்களை சேர்த்து 15 பேர் தான் இருக்கலாம். அம்மாவும் பிள்ளையும் நெடுஞ்சான் கிடையாது பெரியவாள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழ ஆரம்பித்தார். பெரியவா கண்ணை திறந்து பார்த்துட்டு சிரித்தார். அதோடு, என்னப்பா மணிவண்ணா, கைவிட்டு போன பணமெல்லாம் வந்து சேர்ந்து விடுத்தா அப்படின்னு சொல்லி சிரித்தார். நாங்கள் எதுவும் புரியாமல் அப்படியே பார்த்துன்னு இருந்தோம். மணிவண்ணன் சுதாரிச்சுட்டு பேச தொடங்கினான். நேற்று ராத்திரி இங்கேருந்து ஒரு லாரி பிடிச்சி ஆற்றுக்கு போனோம். அங்கே 4-5 பேர் காத்துன்னு இருந்தா. யாருக்காக? பணம் கடன் வாங்கி கொடுத்து அதனால் அப்பாவோட நிலைநிலை எல்லாம் மாறிப்போச்சோ அந்த நண்பர் ஒரு பெரிய பை நிறைய வாங்கின கடன், அதற்கு நியாயமான வட்டி எல்லாம் போட்டு 13,000க்கு மேலே பணமாக கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போனார். இன்னும் 2 சொந்தக்காரா இன்றைக்கி விடிய காலம்பரில் வந்து 6,000 சொச்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்பாவை மோசம் பண்ணினதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போனான். அப்போ அழ ஆரம்பித்த அம்மா இப்போ தான் கொஞ்சம் நிறுத்தி இருக்கா. எல்லாம் சாக்ஷாத் பகவான் உங்களால் தான் தெரியறது. அதெல்லாம் வேண்டாண்டாம்பி, நிறுத்து. நேற்றுக்கு நீங்கள் இங்கே வராமல் இருந்தாலும் அத்தனை பணமும் இன்னைக்குள்ளே திரும்பி வரணும்னு இருக்குடா உங்களுக்கு. மனுஷால திடீர்னு பகவான் ஆக்காத. நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற பகவான். ஓயாது நம்புங்கோ பகவானை. நல்லதே செய்யுங்கோ, நல்லதே நடக்கும்.
அரைகுறையாக காரண காரியங்களுக்காக நம்புறத நாமெல்லாம் மாற்றிக்கணும். உன் வருங்காலத்துக்கு இது ஒரு படிப்பினை. உனக்கு இருக்கிற பகவானை உணர ஆரம்பிக்கிறதுக்கு முதல் படி நம்பிக்கை. அப்போ தான் உனக்கு எல்லா இடைஞ்சல் நடுவுலேயும் உன் மேலேயே முழு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சர்வேஸ்வரனை உங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முதல் முயற்சி. அதை மறக்காத. உன் தோப்பனார் நல்லதே பண்ணியிருக்காருன்னு தோன்றது. அதனால தான் முக்கியமான நேரத்தில் உங்கள் சொத்து பணமாக அம்மா கேட்ட கனகதாரையாக வந்து சேர்ந்துருத்தோம். நீ காரைக்குடிக்கு போகிறச்ச அம்மாவையும் அழைச்சிட்டு போ. சின்ன ஜாகை எடுத்துட்டு அம்மாவையும் நித்தியபடி பார்த்துட்டு படிப்பையும் கவனித்து படி. நேரம் கிடைக்கிறப்ப உங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பூஜை புனஸ்கரங்களெல்லாம் விடாமல் செய். இன்னொன்று, உபாத்தியாய தொழில் புனிதமானது. அதில் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. உங்கள் அப்பா பூஜை பண்ண பெருமாளும் தாயாரும் நன்னா வழிகாட்டுவான். அப்புறம் நீங்கள் இனிமேல் நடுத்தருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லாது. நம்பினவாளை பகவான் என்றைக்கும் கைவிடுறதில்லை. பகவானை புரிஞ்சிக்க இந்த ஜென்மம் போராது. பெரியவா, என் அப்பா பக்கம் திரும்பி, ராகவா நீங்கள் 2 பேரும் ஆகாரம் பண்ணிட்டு புறப்படுங்கோ. நவராத்திரி சமயம் வருவே இல்லையோ, அப்போ பார்க்குறேன். அங்கேருந்து போரூருக்கு பஸ் பிடிச்சி வீடு வந்து சேரும் வர நாங்கள் இனம் புரியாத பிரமையில் இருந்தோம். ஆற்றுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நான் அப்பாட்ட கேட்ட முதல் வாக்கியம், இது கிருஷ்ணர் குச்சேலர் கதை மாதிரி இருக்கேப்பா. பெரியவா அந்த அம்மா கொடுத்த அவளை வாயில் போட்டுண்டாரா? அதிகம் பேசாத அப்பா சொன்னார், அந்த அவளை பெரியவா வாயில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஞானிகளுக்கும் பகவானுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அதனால தான் என்னவோ பகவான் மனுஷ்ய ரூபேன. அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.